من شرور أنفسنا ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அருள்மழை பொழியும் ரமலானுடைய மாதத்திலே இரவு நேரங்களில் மார்க்கம் தொடர்பான அறிவுரைகளை போதனைகளை நாம் அறிந்து வருகின்றோம். அதிலே மாற்றத்தை ஏற்படுத்திய மாமனை என்கின்ற தலைப்பிலே தொடர்ச்சியாக சில செய்திகளை நாம் அறிந்து வருகின்றோம். நேற்றைய தினத்திலே திருமறை குர்ஆன் என்கின்ற இந்த வேதம் அரபு மக்களிடத்திலே, அறியாமை காலத்தில் வாழ்ந்த மக்களிடத்திலே எத்தனை மாற்றங்களை உண்டாக்கியது என்கின்ற சில அடிப்படைகளை பார்த்தோம். இறுதியாக தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்களை இந்த குர்ஆன் ஏற்படுத்தியது என்பதற்கு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு செய்தியை நாம் பார்த்தோம். இன்றைய தினம் நாம் மற்றொரு உமர் அவர்கள் தொடர்பான இன்னொரு செய்தியை பார்க்க இருக்கிறோம். அதாவது இந்த வேதத்தை படிக்கக்கூடிய நேரத்திலே அதை நாம் உரிய முறையில் படிக்க வேண்டும். வெறுமனே ஒரு மந்திரம் ஓதுவதை போல ஓதிக்கொண்டிருந்தால் இந்த வேதம் நமக்கு வழிகாட்டாது. குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், இது வேதம், இதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை, முத்தகீன்களுக்கு இறையச்சம் உடையோருக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டும் என்றுதான் சொல்லுகிறார். இறையச்சத்தோடு யார் இந்த குர்ஆனை அணுகின்றார்களோ அவர்களுக்கு தான் இந்த குர்ஆன் வழிகாட்டும். வெறுமனே குர்ஆனை படிச்சுட்டா மட்டும் நம்மளால நேர்வழியில் அடைஞ்சிட முடியாது. ஏன்னா முன்னாடி வாழ்ந்த சமுதாய மக்களுக்கும் வேதம் கொடுக்கப்பட்டது. பனி இஸ்ராயேல் சமுதாய மக்களுக்கு தௌராத் என்கின்ற வேதம் கொடுக்கப்பட்டதா இல்லையா? தௌராத் என்கின்ற வேதம் சத்தியத்தை போதித்த வேதம் தானே. குர்ஆன் எப்படி அல்லாஹ்விடமிருந்து வந்த வார்த்தையோ அதிலே முரண்பாடு இருக்க முடியாது, பொய் இருக்க முடியாது, நல்ல கருத்துக்கள் தான் இருக்க முடியும் என்று சொல்லுகின்றோமோ, இது தௌராத்துக்கும் பொருந்தும். என்ன, தௌராத் என்கின்ற வேதத்தை எல்லாம் பாதுகாக்காம விட்டு விட்டான். அந்த வேதங்கள் காலத்தால் அழிந்து விட்டன. குர்ஆனை இறைவன் அருளக்கூடிய நேரத்தில் இதற்கு ஒரு சிறப்பை தந்து விட்டான். இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த வேதத்தை நாமே அருளி இருக்கின்றோம், நாமே இதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டான். வேதத்தையும் கற்று பாதுகாக்கும் என்றான். வேதம் என்பது தௌராத்தும் சத்தியத்தை சொன்ன மாதிரி குர்ஆனும் சத்தியத்தை சொல்லுச்சு. தௌராத்தை இறைவன் சொன்ன போது அதை படித்த மக்கள் அனைவரும் நேர்வழிக்கு வந்தார்களா? இல்லை. அதை அல்லாஹ் சொல்லுகிற நேரத்திலே மஸலுல்லதீன ஹுமிலு தௌராத்த சும்மலம் யஹ்மிலுஹா கமஸலி ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரன் என்று சொல்லுகிறார். தௌராத்து யாருக்கு சுமத்தப்பட்டதோ
அவர்கள் இந்த வேதத்தை கழுதைகள் வேதம் சுமப்பதை போல சுமந்தார்கள் என்று சொல்கின்றார். தௌராத் என்பது சத்தியத்தை சொன்ன வேதம் தான். அதை சும்மா தூக்கி கொண்டு திரிந்தார்கள், அதை ஓதி கொண்டிருந்தார்கள் தவிர அந்த வார்த்தைகளை அவர்கள் இறையச்சத்தோடு படிக்கல. அதனால அது அவர்களுக்கு வழிகாட்டவில்லை. இது குர்ஆனுடைய விஷயத்திலும் பொருந்தும். ஒருவர் குர்ஆனை இது அல்லாஹ்விடமிருந்து வந்த வேதம், இது மனித குலத்திற்குரிய வழிகாட்டி, இதிலே நமக்கு இதை நம்பிக்கை கொள்வதிலே மிகப்பெரிய நன்மை இருக்கிறது என்பதை உணர்ந்தால்தான் இந்த குர்ஆனிலிருந்து நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கு. சஹாபாக்கள் அதை அப்படி எடுத்துக்கொண்டார்கள். அவருடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன தவறுகள் வந்தாலும் கூட, ஒரு அறியாமையில வந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்திருக்கலாம், அல்லாஹ்விடமிருந்து ஒரு செய்தி சொல்லப்படும் போது அதுக்கு அப்படியே கட்டுப்பட்டு போனாங்க. அதான் மாமரை ஏற்படுத்திய மாற்றம். இந்த மாற்றம் ஏற்படுறதுக்கு என்ன தேவைன்னா, குர்ஆனை உரிய முறையில் நம்ம அணுகணும் என்ற ஒன்று இருக்கு. ஒரு சம்பவத்தை நம்ம சொல்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பனு தமீம் என்கின்ற ஒரு கூட்டத்தார், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு கூட்டத்தார். இந்த கூட்டத்தார் வர்றாங்க. வந்து என்ன கேட்கிறாங்கன்னா, எங்களுடைய பனு தமீம் கூட்டத்திற்கு நீங்கள் ஒரு தலைவரை நியமித்து தாருங்கள் என்று கேட்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் தான் அவங்க. அவங்க கேட்டது யார்கிட்ட கேட்டாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அந்த சபையிலே யாரெல்லாம் இருக்கிறாங்க? மற்ற சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அது அபூபக்கர் இல்லாம இருக்கிறாரு, உமர்லான் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. சொன்ன உடனே அபூபக்கர் இல்லாம அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய கருத்தை உடனடியாக முன்னிறுத்தினாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க கஅக்கா இப்னு மஅபது அவர் ஒரு பேரை சொல்றாரு, பனு தமீம் குலத்தை சார்ந்த ஒருத்தர். கஅக்கா இப்னு மஅபது என்பவரை நீங்கள் தலைவராக்குங்க அப்படின்னு ஒரு சஜஷன், கருத்து சொல்றாரு. உடனே பக்கத்தில் இருந்த உமர்லானவர் என்ன பண்றாங்கன்னா, இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அக்ரா பின் ஹாபிஸ், அவர் இன்னொரு பேரை சொல்றாரு, அக்ரா பின் ஹாபிஸ் என்கின்ற இவரை நீங்கள் பனு தமீம் குலத்தாருக்கு நீங்கள் தலைவராக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே அபூபக்கர் அவங்களுக்கு கோபம் வந்தது. ஏன்னா இந்த சம்பவத்தில் மட்டுமல்ல, நீங்க வரலாறு படிச்சு பார்த்தீங்கன்னா பல நேரங்கள்ல இந்த ரெண்டு பேருக்கும் மாறுபட்ட பார்வைகள் இருக்கும். ரெண்டு பேரும் சிறந்த முஸ்லிம்கள், ரெண்டு பேருமே ரசூலுல்லாஹ்வுடைய ஆரோக்கிய தோழர்கள், ரெண்டு பேருமே சொர்க்கவாசி, எல்லா சிறப்பும் இருக்கிறது. ஆனா மனிதர் என்ற அடிப்படையிலே அந்த கோணங்கள் சிந்திக்கக்கூடிய அடிப்படையில் சில வித்தியாசம் இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரியே சிந்திப்பாங்க. அபூபக்கர் அவங்களுடைய தாட் வேறமா இருக்கும், உமர்லான் அவங்களுடைய சிந்தனை போக்கு வேறமா இருக்கும். ரெண்டு பேரும் முஸ்லிம்கள் தான், அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. இவர் ஒரு சொன்னார்னா பல நேரங்களில் இவருக்கு மாற்றமாக சொல்லுவார். அதுக்கு ஒரு சம்பவம் சொன்னதா இருந்தால் பதில் போர் கட்டணம் எடுக்கலாம். பதில் போர் முடிந்து விட்டது. 70 காபிர்கள் கொல்லப்பட்டார்கள், 70 காபிர்கள் கைதியாக பிடிக்கப்பட்டார்கள். இந்த கைதிகள் விஷயத்துல என்ன முடிவு எடுக்கலாம்? கைதிகள் செத்தவன் போயிட்டான், அவனுக்கு கழிப்பு பதில கொண்டு போயிட்டாங்க. கைதியாக பிடிக்கப்பட்டவர்களை என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கருத்து கேட்கிறாங்க. முதல்ல யார்கிட்ட கருத்து கேட்கிறாங்கன்னா, அபூபக்கரோட கருத்து கேட்கிறாங்க. அபூபக்கர் அவர்களே, மா தரோட நீ ஹாவுலாயி உசாரா, இந்த கைதிகள் விஷயத்தில் நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை கேட்கிறாங்க. யாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அபூபக்கர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் இயற்கையிலே கொஞ்சம் இலகிய மனம் உள்ளவர். யாரையும் தண்டிக்கணும், பழி வாங்கணும், அவனை சாவடிக்கணும், கையெல்லாம் உடைக்கணும் என்கிற இதுல அவர் சீக்கிரத்துல போயிட மாட்டார். யாரு? அபூபக்கர் கொஞ்சம் ரொம்ப மென்மையான குணமுள்ளவர். அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க எல்லாம் நம்முடைய ஹாவுலாயி பனுல் அம்மி, நம்முடைய சகோதரர், நம்முடைய தந்தையின் சகோதரனுடைய புதல்வர்கள், நம்முடைய சொந்தக்காரங்க, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்க. அப்ப நாம் என்ன செய்யலாம்? இவங்கள்ட்ட இருந்து ஒரு பிணை தொகையை பெற்றுக்கொண்டு, இந்த மாதிரி நமக்கு எதிராக யுத்தம் செஞ்சதுக்காக வேண்டி ஒரு பெனால்டி மாதிரி ஒரு தொகையை வாங்கிட்டு இவங்களை விட்டுலாம், இவங்களை விடுதலை பண்ணிடலாம், நாளைக்கு இவங்களே கூட சத்திய மார்க்கத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை அப்படி நினைப்பார். உடனே அழிச்சு அவன் மண்ணோட கபரில் புதைச்சிடணும் அப்படிங்கிறத விட ஒரு வாய்ப்பு இருக்குமே, அவனுக்கு நாளைக்கு திரும்பி வரட்டுமே
என்கிற அடிப்படையில அவர் கருத்து சொல்றாரு. யாரு? அபூபக்கர் இல்லாம. அடுத்து இந்த கேள்வி யார் நோக்கி போகுது? உமர்லான அவங்க நோக்கி போகுது. எவ்வளவு ஃபத்தாவுடைய மகனே, உங்க கருத்து சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே உமர்லான அவங்க சொன்னார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னுடைய கருத்து அபூபக்கருடைய கருத்தை போன்றது அல்ல. அவர் கருத்து சொல்லும்போது அது ஒரு கணக்கு. சொல்லும் போது எப்படி சொல்றாங்க? என் கருத்து அபூபக்கருடைய கருத்து மாதிரிலாம் இல்லை. இவங்களை விடுதலை பண்ணிக்கிட்டு பிதியா வாங்கிட்டு ஒரு பிணைத்தொகையை பெற்றுக் கொண்டு விடுதலை பண்றதெல்லாம் இடம் கிடையாது, பேச்சுக்கெல்லாம் இடமில்லை. இவர்கள் அனைவரும் கொல்லப்பட வேண்டும், இவங்க அனைவருக்கு கழுத்துக்கள் வெட்டப்பட வேண்டும், நம்முடைய எதிரிகளாக இருக்கிறார்கள் அப்படின்ற கருத்தை உமர் அவர்கள் முன்வைக்கிறார்கள். இந்த ரெண்டு கருத்தை பார்க்க ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கா. அபூபக்கர் விடுதலைங்கிறாரு, உமரை எடுத்தலை ஆளை காலி பண்ண சோனியை முடிச்சு விடுங்க என்று அவர் கருத்தை முன்வைக்கிறார். இது மாறுபட்ட பார்வைகள் பல நேரங்களில் வராமல் நடந்திருக்கு. இது ஒரு கூடுதல் தகவல். இப்ப இந்த சம்பவத்துல பனி தமீம் குலத்தாருக்கு தலைவரை நியமிக்கிற விஷயத்துல அவங்க ரசூலுல்லாஹ் தான் கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளிப்பதற்கு முன்பாகவே அபூபக்கர் ஆளை சொல்ல, இல்ல அது வேணா இவர் இன்னொரு ஆளை சொல்ல, அபூபக்கர் அவர்களுக்கு கோபம் வந்தது. இன்னமா அரத்த ஹிலாஃபி, எனக்கு மாற்றமா சொல்றதுதான் உங்களுடைய நோக்கமா? மொத்தம் எனக்கு ஆப்போசிட்டா பேசுவீங்களா? சில இருப்பாங்கல்ல, நம்மளே நம்முடைய வாழ்க்கையில பார்த்துருக்கோம். நம்ம என்ன சொன்னோமோ அதுக்கு நேர ஆப்போசிட்டா அவர் சொல்லுவார். அப்படி சில கேரக்டர்களை நம்ம சந்திப்போம். இவங்களுக்கு என்ன, அப்ப நான் என்ன சொன்னாலும் நீங்க அதுக்கு மாற்றமா சொல்றீங்க அப்படின்னு ஒரு வாக்குவாதம் ஆகும். உமர்லான அவங்க சொல்றாங்க, மா அரத்து ஹிலாஃபா, ஏங்க உங்களுக்கு மாற்றமா சொல்றதுலாம் என் நோக்கம் இல்லை, இது என்னுடைய கருத்து. கருத்து வரும்போது உங்க கருத்து சொல்லும் போது நான் எங்க சொல்லக்கூடாதா? எல்லாம் வரல. இப்படி என்ன ஆகுதுன்னா நேரம் ஆக கொஞ்சம் பூகுன்னு ஆகி சத்தம் ஆயிடும். நபிசல்லாஹு அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். இந்த ரெண்டு பேரும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? மாறி மாறி அந்த சபையிலே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா ரசூலுல்லாஹ்வுடைய மரியாதை பாதிக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் என்பவங்க சாதாரண ஒரு தலைவர் என்றாலே அவருக்குரிய கண்ணியம்னா இருக்கு, ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்கும் போது அவரை உரிய முறையில் அணுகணும் எல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டதுதான். அகில உலகத்தினுடைய தூதராகவும் இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் முன்னாடி இப்படி பேசிட்டு இருக்கலாமா? சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கலாமா? இன்னொரு சம்பவம் நடந்து வச்சுக்க. நடந்த உடனே அல்லாஹ் எதை சாதாரணமா எடுத்துக்கொள்ளவில்லை. சத்தம் போட்டிருப்பாங்க, மனித அடிப்படை பேசிக்கிட்டாங்க, அப்படி எல்லாம் போகல. அல்லாஹ் வசனத்தை அருள்கிறான். நீங்க 49வது அத்தியாயம் குஜராத் படிங்களேன், ஸ்டார்டிங்ல இருக்கு, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, நம்பிக்கை கொண்டவரே அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் முந்தி நீங்க ஒரு கருத்து சொல்லாதீங்க, அவங்க ஓவர்டேக் பண்ணாதீங்க. அந்த மாதிரி துணியில வசனங்கள் அருளப்படும். அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தி நபியி, நம்பிக்கை கொண்டவரே இந்த நபிக்கு முன்னாடி உங்களுடைய குரலை நீங்கள் உயர்த்தி பேசக்கூடாது. மற்றவங்களுக்கு முன்னாடி உயர்த்தி பேசுவீங்கல்ல, மற்ற மனிதர்கள் மத்தியில ஒரு கருத்தை சொல்லும் போது சவுண்ட் ஒண்ணுதான் கொடுத்து நம்ம சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படலாம், பேசியிருக்கலாம், அது வேற. நல்லா சொல்றாங்க, மற்றவங்களுக்கு முன்னாடி சவுண்ட உயர்த்தி பேசுற மாதிரி இந்த தூதருக்கு முன்னாடி சவுண்ட உயர்த்தி பேசக்கூடாது. பேசினால் என்ன? அன்தஹபத்த ஆமாலுக்கும் அன்தும் லா தஷ்உரூன். அல்லாஹ் ஒரு பயங்கரமான வார்த்தையை போடுகிறான், தடித்த ஒரு வார்த்தை. என்ன போடுகிறான்? அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா நீங்கள் அறியாத விதத்தில் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும். இந்த அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்ற வார்த்தை எல்லா மக்களையும் பாதிக்கக்கூடிய வார்த்தை தான். சஹாபாக்களை ரொம்ப பாதிக்கும். ஏன்னா நம்ம சமுதாயத்துல கூட சில பேரு அமல்கள் செய்யாம கூட போய் இருப்பாங்க. அவர்கிட்ட போய் எப்ப அவர் அமல் அழிஞ்சிடும், அழிஞ்சு போடுங்க, நீ என்ன வாழுது அப்படி சில இருக்கலாம். ஒரு அமலும் செய்யாம சும்மா பேருக்கு முஸ்லிமா வாழ்றவங்களுக்கு அது ஒரு பாதிப்பு இல்லை. சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? இந்த மார்க்கத்திற்காக எவ்வளவு தியாகம் பண்ணாங்க. உடலால் பொருளால் திக்ருகள் செய்வதில், துஆ செய்வதில், வணக்கம் புரிவதில், தர்மம் புரிவதில், எல்லாத்திலையுமே வணக்கங்கள் புரிவதில் பேராலும் உடையவர்களாக திகழ்ந்தார்கள். அப்ப அவங்கள்ட்ட போய் உங்க அமல் அழிஞ்சு போயிடும் அப்படின்னா அது அவங்களுக்கு எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கும் பாருங்க. அப்ப இந்த வசனத்தை எல்லாம் அள்ளிவிட்டான். யார் இந்த தூதரிடத்துல
மெதுவா பேசுறாங்களோ, சவுண்ட குறைச்சு கண்ணியமா பேசுறாங்களோ, அவங்களுக்கு சிறப்பை சொல்லியும் அல்லா என்ன செய்யறான், தொடர்ச்சியாக அது போகுது, அத்தியாயம் போகுது. இப்படி ஒரு வசனம் ஒன்று அருளப்பட்டுச்சு. யார் விஷயமாக? இது யார் சொல்லுமா அருளப்பட்ட வசனம் தான். பனு தமீம் கோத்திரத்தார் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து தலைவரை நியமிக்க கேட்ட போது நடந்த பிரச்சனையை மையப்படுத்தி தான் இந்த வசனமே அருளப்படுது. இதுல மெயினா யார் மையப்படுத்தி சொல்லப்பட்டிருக்குன்னா, அபூபக்கர் உமர் அவங்களை மையப்படுத்தி தான் சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹ் வந்து வேண்டினீங்க உங்க அமல் போச்சு. இங்க ரெண்டு பேரும் சீனியர்கள் வேற, ரொம்ப ஒரு முன்னிலையில வணக்க வழிபாடுகள் செய்யறதும் ரசூலுல்லாஹ்வோட பங்கெடுப்பதிலையும் ரொம்ப முன்னிலையில இருந்த சஹாபாக்கள். பொதுவாக இந்த மாதிரி யாரெல்லாம் முன்னிலையில இருக்கிறாங்களோ அவர்களை பற்றி ஒரு கருத்து சொல்லப்பட்டு விட்டால் அவங்க அப்படியே காணப்படுறாங்க. பார்த்தீங்களா, ஒரு கட்சி இருக்கும், அரசியல் கட்சி. அந்த அரசியல் கட்சியில் ஒரு முக்கியமான ஒருத்தர் இருப்பார். தலைவருக்கு அடுத்தபடியாக அவர் பார்க்கப்படுவார். அவரை பற்றி உள்ள ஒரு கருத்தை தலைவர் பேசிட்டாரு, ஒரு பத்திரிகைக்கு சொல்லிட்டாரு, அந்த ஆள் சைலண்ட் ஆயிடுவார். சைலண்ட் ஆகிறது என்ன அர்த்தம்? கம்பெனி மாறும்போது நடக்கும். வேற காவோட இந்த காவில் இருந்து இன்னொரு முன்னேற்ற கழகத்துக்கு எந்த கழகத்துக்கு போகலாம் என்பதுல அவர் விஷயம் ஆயிடுவார். ஏன்னா நம்மளை பத்தி சொல்லிட்டாரு, நம்ம எத்தனை வருஷம், நம்முடைய அனுபவம் என்ன, நம்முடைய உழைப்பு என்ன, நம்முடைய பாரம்பரியம் என்ன, ஒரு பாட்டுக்கு சொல்றதா அப்படின்னா கலந்து போயிடலாம். பாத்தீங்களா, இந்த ரெண்டு பேரும் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணவே இல்லை. முக்கியஸ்தர்களாக இருந்தாங்க, நிறைய தியாகம் பண்ணவங்க தான். இருந்தாலும் அந்த கருத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள், திருத்தி கொண்டார்கள். அது ஒரு சம்பவத்தை பார்க்கின்றோம். உமர்லான் அவர்களுடைய குணம் என்னவா ஆயிடுச்சு பிறகு ரசூலுல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய நேரத்திலே கஃபிஸ்ரார், ஒரு ரகசிய தோழரை போல அவர் பேசுவார். இந்த வசனம் இறங்குனதுக்கு பிறகு, வசனம் எப்ப இறங்குச்சோ ஆள் சைலண்ட் ஆயிட்டார். ரசூலுல்லாஹ் பேசும்போது பக்குவமா பேசுறார், மெல்லிய குரலில் பேசுறார். எந்த அளவுக்கு பேசுறாரு? ஒரு ரகசியமா சொல்றாரு. ஒன்னும் புரியலையப்பா, மறுக்க சொல்லுவேன், திருப்பி சொல்லுவேன் என்று கேட்கிற அளவுக்கு அவர் மெதுவா பேச ஆரம்பிச்சிட்டார். அப்ப இந்த வசனம் வந்து எப்படி மாத்துது பாருங்க. என்ன சொல்லி அவங்க முன்வரல, இப்படி இல்லாம சொல்றது, அங்க கருத்தை சொன்னோம், கருத்து சொன்னது தப்பா, கருத்துரிமை இல்லையா, கருத்து சுதந்திரம் இல்லையான்னு உடனே மடங்கு பேசிட்டு வெளியில போயிடுவாங்க மத்தவங்களா இருந்தா. ஆனா இந்த சமுதாயம் எப்படி இருந்தாங்க பாருங்க, அழகாக நம்ம தப்பு இருக்கா இல்லையா எல்லாருடைய புது இருக்கிறாங்க. அவங்க யார்கிட்ட கேட்டு வந்தாங்க? ரசூலோட தான் கேட்டு வந்தாங்க. இப்ப நம்ம பேசியிருக்க கூடாதுல்ல. அப்ப நம்ம இந்த நேரத்தில் அவசரப்பட்ட சில விஷயத்தை பேசி இருக்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் நமக்கு உணர்த்துகின்றான், வேதத்தின் மூலமா உணர்த்துறான் என்பதை புரிந்து கொண்டு அதை மாத்திக்கிட்டாங்களா இல்லையா? இதெல்லாம் ஒரு மாமரை ஏற்படுத்தக்கூடிய மாற்றமாக இருக்கிறது. இந்த சம்பவத்தை தழுவிய இன்னமும் நடக்குதுங்க. இன்னும் ஒரு விஷயமும் இது தொடர்ந்து இருக்கு. சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி இருந்தார். அவர் பேர் என்ன? சாபித் பின் கைஸ். இவர் வந்து ரொம்ப சத்தம் போட்டு பேசக்கூடியவர். சிலருடைய குரல் எப்படி இருக்கும் பாத்தீங்களா? சிலர் பேசுறாங்கன்னா விளங்கவே செய்யாது. சிலர் போட்டே பேசுறாங்க விளங்க, நேரில் பேசுனா விளங்க. பல கேட்டகரி இருக்கா இல்லையா? நம்மளே சொல்றது, பாய் நீங்க போன் பண்ணி பேசுறீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன், நீங்க நேரில் சொல்றது புரிய மாட்டேங்குது அப்படிலாம் சிலர் இருப்பாங்க. நேரில் சொன்னா புரியவே செய்யாது, எதுவோ பேசுவாங்க, அப்படி சிலர் இருப்பாங்க. சில பேருக்கு என்ன, அல்லாஹ் ஒரு குரல் வளர்த்து கொடுத்துருப்பான். பேசினாலும் நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னா தெருவுக்கே கேட்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய குரல் வளமுடையவராக, புறத்த குரலுடையவர்களா இருப்பாங்க. இந்த சாபித் பின் கைஸ் என்பவர் யாருன்னா, அல்லாஹ் அவருக்கு கொடுத்த குரல் வந்து பெரிய குரல். வாய்ப்பு வந்து பேசுறாருன்னா கேட்கும், 2-3 தெருவு கேட்கும். அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் அவருக்கு. அப்ப அவர் இந்த வசனத்தை பார்த்து பயந்துட்டார். வசனம் என்ன சொல்லுது? இந்த நபிக்கு முன்னாடி உங்க குரல் உயர்த்த கூடாது. அப்படியா? இப்ப நம்ம சலாங்கனாவோட சவுண்ட் பெருசா தானே வரும். நம்ம இயற்கையை பேசினாலேயே பயங்கரமான சவுண்டா இருக்குமே. அப்ப நம்முடைய அம்மன் அழுது போச்சு, அவர் அழுதுட்டு இருக்கிறார். அதாவது ஒரு நேரத்துல வந்து அவர் பள்ளிவாச பக்கமே காணோம், ஆள் வெளியில தென்படவே இல்லை. எங்க சாபித் பின் கைஸ் அகலா காணமே அப்படிங்கும் போது ஒருத்தர் சொல்றாரு, நான் போய் பார்த்து வரேன் அப்படின்னு போய் பார்த்தால் வீட்டுல உட்காந்து அழுதுட்டு இருக்கிறார். ஏங்க அழுகிறீங்க? இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லிட்டான், என்னுடைய அமல்லாம் அழிஞ்சு போச்சு, இனிமேல் அகலினால் நான் நரகவாசி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவன் செய்தியை வந்து ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார். அவன் நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் நரகவாசி இல்லை,
நீங்க அவர்கிட்ட போய் சொல்லுங்க இந்த மூமின் அகலில் ஜன்னா, அவர் சொர்க்கவாசி என்று போய் சொல்லுங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். அவரை எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு? சத்தம் போட்டு இயற்கையில அவர் சத்தத்தை குறிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டார். அல்லாஹ் சொல்ற நோக்கம் அதல்ல. சவுண்ட் என்பது அந்த டெசிபிள் எத்தனை டெசிபிள்ல கேட்குது, அந்த ஓசையின் அளவு என்ன என்பதை பார்த்து அல்லாஹ் சொல்லவில்லை. நபி இருக்கும் போது அவருக்குரிய மரியாதை அங்கே கொடுக்கப்படல என்பதான் அங்கு சொல்லப்பட்ட விஷயமா இருக்கு. சாவிப்பின் கை விஷயமும் அது தள்ளி வரக்கூடிய விஷயம் தான். பாருங்கள், இந்த வசனம் அருளப்பட்டால், குரானிலே ஒரு சட்டம் ஒன்று சொல்லப்பட்டு விட்டால் அதை அவங்க எந்த அளவுக்கு கவனித்தார்கள், தன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய குறைகளை அதை கொண்டு சரி செய்து கொண்டார்கள். ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. சில பேர் தப்பு பண்ணிருப்பாங்க, தப்பு பண்ணுவதில் விட்டது கிடையாது. அதுக்கு ஒரு நியாயம், அதுக்கு ஒரு நியாயம். அந்த நியாயம் அவர் பண்ண தப்போட பெரிய விஷயமா போயிருக்கும். இப்படிலாம் நம்ம நிறைய மனிதர்களை பார்க்கணும். அப்ப மனித வாழ்க்கையிலே இயற்கையிலே தவறு வரும். அந்த தவறை திருத்தக்கூடிய வேலையை தான் மாமரை குரான் பண்ணது. இது சஹாபாக்களுக்கு மட்டும் நமக்கும் பொருத்தமா இல்லையா? நம்மகிட்ட ஒரு தப்பு இருக்கு, ஒரு வசனத்தை நம்ம படிக்கிறோம், அந்த வசனத்துடைய கருத்து நம்ம பண்ணக்கூடிய தப்பை சுட்டிக்காட்டும்படியா இருக்குன்னு சொன்னா உடனடியாக மாற்றிக்கொள்வதற்கு நாம் முன்வர வேண்டும். இது போல அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் வாழ்ந்த தோழர்களாக இருக்கட்டும், உலகத்தில் வாழுகின்ற முஸ்லிம்களாக இருக்கட்டும், பலருடைய வாழ்க்கையை சீர்திருத்தக்கூடிய ஒரு அற்புதமான வேதத்தினை, இந்த மாமறையை அல்லாஹ் நமக்கு அதில் இருக்கின்றான். அந்த வேதத்தை உண்மையாக படித்து அந்த கருத்துக்களை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்து மார்க்கம் போதிக்கின்ற நல்வழியை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். வல்லல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அந்த நல்வாய்ப்பினை வழங்குவானாக என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியை விஷயம் நம்ம நாளை தினத்துல இந்த பயானுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். கேள்வி ஆண்களுக்கு மட்டுமா? எத்தனை கேள்வி? 2 கேள்வி. சிறுவர்களுக்கு ஒன்று, பெரியவர்களுக்கு ஒன்று. சரியா இருக்கீங்களா? கை மட்டும் தான் தூக்கணும். நேரத்தை சொல்லியிருக்கேன், விதிமுறைகள் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆன்சர் சொன்னா பிளாக் லிஸ்ட்ல ஆயிருங்க. அதனால கை மட்டும் தூக்குங்க, பார்த்து கேட்பேன். சரியா? முதல் கேள்வி நபிகள் சிறுவர்களுக்கான கேள்வி. ரசூலுல்லாஹ்விடத்திலே ஒரு கூட்டத்தார் வர்றாங்க. கூட்டத்தார் என்ன கேட்கிறாங்க? எங்களுடைய கூட்டத்திற்கு, குலத்திற்கு நீங்கள் ஒரு தலைவரை நியமித்து தாருங்கள். அந்த கூட்டத்தினுடைய பேர் என்ன? கை மட்டும் தூக்கணும். இதை பரிசு வாங்காதவங்க யாரு இல்லை? வாங்கணும் கீழே பாருங்க. 2வது வாங்க. பரிசு வாங்கலையா? பரிசு வாங்கல. மனு தமீம் என்பது சரியான. உங்க பேர் என்ன? ரசீல். ரசீல் அவர்கள் சரியான பதிலை சொல்லி பரிசை பெற்றுச் செல்கிறார். பெரியவர்களுக்கான கேள்வி. அந்த மனு தமீம் ஒருத்தர் ரசூலுல்லாஹ்விடத்தில் தலைவரை நியமிச்சுட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது அபூபக்கர் அவங்க ஒரு பெயரை சொல்லி எவர் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது பேர் கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல கஷ்டமா இருக்கும். காக்கா இவனு மஅபத் என்பது நீங்க ரிப்ளை பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும், அதை விட்டுருங்க. உமர் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னாங்க. காக்கா இப்னு மஅபத் என்ற பெயரு அபூபக்கர் அவர்களால் முன்மொழியப்பட்ட பெயர். உமர் அவர்கள் இன்னொரு பெயரை சொல்லி அவரை தலைவராக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெயர் என்ன? ஒருத்தர் தான் இருக்கிறா? சொல்லுங்க. அக்ரா பின் ஹாபிஸ். அக்ரா பின் ஹாபிஸ் என்பதுதான் சரியான பெயர். அவருக்கு பேர் சிக்கந்தர் பாஷா. அவர் பரிசு தெரிவிச்சிருக்கிறார். சொல்லலாமா?